திருவள்ளூர் டிஎம்கே கவுன்சிலர் பிரபாகரன் அப்படிங்கிற ஒருத்தன் குடிச்சிட்டு ஃபிளைட்ல ஏர் ஹோஸ்டஸ் ஒருத்தவங்கிட்ட செக்ஸுவலி மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கான். பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு வந்து மீனம்பாக்கம் பெண் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஃபிளைட்ல இருந்து ஏதோ வரும்போது அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிருக்காங்க. சாதாரண ஒரு கவுன்சிலர் ஒரு ஃபிளைட்ல அத்தனை பேர் இருப்பாங்க. அவங்க முன்னாடியே இந்த வேலையை பண்ணிட்டு தௌலத்தா சுத்திட்டு இருந்திருக்கானா, இவன்லாம் என்ன வேலை பண்ணியிருக்க மாட்டான். சிக்குனது இது ஒண்ணு, சிக்காது எவ்வளோ. இந்த கட்சிக்காரங்களுக்கு எங்க இருந்து திமிரு வருது, அந்த ஆட்டிடியூட் பாத்தீங்களா. ஏன் வந்து திரும்ப திரும்ப டிஎம்கே டேஞ்சரஸ் டிஎம்கே டேஞ்சரஸ் சொல்றேன்னா, அவங்க கொள்கை ரீதியாலாம் டேஞ்சரஸ் கிடையாது. அவங்க அந்த கட்சி ஆள்களை கண்டுக்கவே மாட்டாங்க. இப்படி இருக்கான் பாருங்க. இந்த தௌலத்தை என்னையில எவன் கேட்டுருவான். அதெல்லாம் பாத்துக்கலாம்டா அப்படிங்கிற அந்த அசால்ட், அது மக்கள் நமக்கு தான் அந்த பாதிப்பு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் எப்போ கட்சி தூக்கி இருக்கணும், தூக்காங்களா? தூக்க மாட்டாங்க. 2 வயசு குழந்தைய ரேப் பண்றவனும் டிஎம்கே காரனா இருக்கிறான். அண்ணா யூனிவர்சிட்டியில காலேஜுக்குள்ள போய் ரேப் பண்ணவனும் டிஎம்கே க்ளோஸா இருக்கிறான். ஏழை மக்களோட கிட்னி திருறவனுங்களும் டிஎம்கே காரங்களா இருக்கிறானுங்க. இங்க இருந்து டெல்லிக்கு போதைப் பொருள் கடத்துறவனுங்களும் டிஎம்கேக்கு க்ளோஸா இருக்கிறானுங்க. எல்லா குற்றம் பண்றவனும் டிஎம்கே க்ளோஸா இருந்தா அப்ப யாருதான் குற்றவாளி? டிஎம்கே தான் குற்றவாளியா, இல்ல குற்றவாளி தான் டிஎம்கேவா? எனக்கு புரியவே இல்ல. ஒரு ரேப்ப, ஒரு செக்சுவல் ஹராஸ்மென்ட்ட தடுக்கணும்னா கவர்ன்மெண்ட் தான் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். கட்சி சார்ந்த ஆளுகளே ஒரு செக்சுவல் ஹராஸ்மென்ட் கைஸா இருந்தானுங்கன்னா, ஒரு ரேப் பண்றவனா இருந்தானுங்கன்னா, என்னதான் பண்றது? இந்த வீடியோவ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.